விலகிய பின் திருப்பி சொல்லு நாய் மாதிரி குளிச்சு கொண்டிருக்க ஒரு மாசம் போன் கதிக்கிற விளங்குற இல்லையா அவனுக்கு மண்டில அறிவு இருக்கா வேற நோய் இருக்கு நீ சொந்த அண்ணின்னு பார்க்காம அவன்கிட்ட ஆட்டிய போட போற அவன் வந்து வந்ததுக்கு கொஞ்சமாச்சும் வருகலாம் அவன்கிட்ட இருந்து வரலாமா பிறகு என்னடி புதுசா சொல்ற என்ன மாதிரி மச்சான் ஓகேயோ அந்த இருந்து வச்சான ஓகே ஓகேடான்னு நீ சொல்லிக்கொண்டே இருக்கிற சுசீலா விட்ட போனுங்கிறான் அங்கே சாப்பிடறது எந்த சாப்பாடு சுசீலா பச்சி படதா போட்டேன்னு நினைக்கிறேன் பஜ்ஜியை கடிச்சு போட்டு போடல என்ன உதுக்காடவே ஆண்ட்ராய்டு இல்ல சும்மா நார்மல் பா ஆண்ட்ராய்டு என்னன்றது சரி சமரா எல்லாம் கிடக்கு இப்படி போடணும் உங்களோட குடும்பம் எல்லா பேரும் இருக்கணும் அதுல எல்லாத்தையும் ஆட்டேங்கடா எந்த பேர் மனுஷின்ற பேர் மனுஷின்ற தமக்கு தங்கச்சின்ற அவன் புள்ளேன்ற அப்படி மனுஷின்ற புருஷன் அப்படி ஃபுல்லா மனுஷின்ற உங்களுடைய எல்லாம் கீழே போட்டு விடுங்க தங்கச்சி குழந்தை எல்லாம் கீழே போட்டு விடுங்க அந்த மனுஷின்றா போனோம் அப்புறம் அவள் கத்துவா தெரியுமா இருங்க மச்சான் இருங்க பூசையில அது சொன்னா வெளிக்கிறோம் சொன்னான் ஏற்றி விடுவதாய் கூட இருந்தவனும் கூறிக்கொண்டிருக்க கூலியாளாய் தினம் அவர்கள் 1000 கேட்டு போராட்டம் செய்த வேலைக்கு கூலி தர மறந்துடும் தேசத்தில். வாயமடு கொஞ்சம். அதான் நான் எழுதின கவிதையை நான் வாசிச்சா உங்களை பிடிக்கும். ஹலோ சொல்ல என்னோட செட் பண்ணி சொல்லவே இல்லை. சரி 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 செய்த ஓகே ஓகே சொல்லணே நான் வந்துட்டு சொல்லுறேன்னு வந்துட்டேன். சரி வைக்கிறேன். நாய் மாதிரி குளிச்சு கொண்டிருக்க ஒரு மாசம் போன் கதிக்கிற விளங்குற இல்லையா அவனுக்கு மண்டில அறிவு இருக்கா வேற நோய் இருக்கா? பக்கத்து வீட்டு அண்ணன் கூப்பிட்டு சொல்லு இப்ப யாரு நாய் மாதிரி குறைக்கிறது நானோ நீங்க ஒண்ணு நான் கவிதை வாசிக்கிறேன். நான் எழுதின கவிதையை நான் வாசிக்கிறேன். இன்னும் நான் ஒரு பெரிய ஒரு முத்து வாய அந்த அவன் வாரானா மண்ணா அண்ணா வாரானா நல்லூருக்கு ஏதோ தண்ணி பந்தல் போடணுமோ என்ன சொல்லிட்டு இருந்தேன். வேற சொல்லு அதுக்கு என்ன எங்களை சொல்ற நீ வீட்டுல சும்மாதானே வெட்டியா கொண்டு கத்திரி கிடக்குற அதுக்கு போய் கூட்டிட்டு வாங்க வேனை பிடிச்சி வேனை பிடிச்சி நான் காசு போட்டு நான் கூட்டிட்டு நீ காசை போடு அவன் தருவான் திருப்பி. சரி தருவான் தான் எப்ப வரானா அவன் நாளைக்கு வர்றான். நாளைக்கு சொல்லிட்டு வரணும் நாங்க 1008 பேர். ஆமா 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 இவர் அப்படியே வெட்டி கிழிக்கிறேன் சொல்லிட்டு வந்து முன்னன்போம் இதெல்லாம் கொடுக்கணும் அவருக்கு முன்னறிவித்தல் கொடுத்தாதான் தோற அங்க வெடிக்கிறது விலகிய பின் சொல்லிட்டு கத்திரி கிடக்கா திருப்பி திருப்பி. அதான் நான் கவிதை எழுதி முத்துக்குமார் மாதிரி வந்தாலும் நான் பயம். நீ எழுதாம இருக்கிறதே அந்த மனுஷனுக்கு தெரியற பெரிய ஒரு நல்ல விஷயம். கேளு அவனை கூட்டிட்டு வர போகும்போது இந்த மாதிரி எல்லாம் உடவு போட்டுட்டு போவாத. இருக்கிறதே பல முடுப்பா பார்த்து போட்டுட்டு போ. நீ பார்த்தா ஒரு 20 நாள் சாப்பிடாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நீ போகணும். அங்க இருக்கிறதுல பல முடுப்புனா பெய்யாம நான் அங்கதான் போகணும். தேவையில்ல கலைக்காம பல முடுப்பா போட்டுட்டு போனி என்று சொன்னாதான் அவன் வந்து வந்ததுக்கு கொஞ்சமாச்சும் வருகலாம் அவன்கிட்ட இருந்து. பிறகு என்னடி புதுசா சொல்ற உனக்கு தெரியும் தானே அவனை பத்தி. நல்லா ஆக்கள் கொஞ்சம் வசதியா இருந்தா அவன் கணக்கு எடுக்க மாட்டான். இருக்கிறதுலயே வந்து கொஞ்சம் அடிமட்டத்துல வறுமையில இருக்கிறவங்களை பார்த்து உதவி செய்யற மனப்பாங்க அவனுக்கு இருக்கு. அன்னைக்கு யாரோ ஒருத்தவங்களுக்கு செய்யறாங்கன்னா கூட பிறந்த தங்கச்சிட புருஷன் இப்படி இருந்தா செய்யாம இருப்பானா? அதுதான் சொல்றேன். நோமல் உடுப்பு போட தெரியும். நோமல் உடுப்பு கூட இல்ல பழம் உடுப்பா போட்டுட்டு போறா. பார்த்தா வெளுத்து போயிருக்கணும் அந்த உடுப்பு. முகத்தெல்லாம் பார்த்தா ஏதோ 10 நாள் 15 நாள் சாப்பிடாத மாதிரி இருக்கணும் வாடி போய் சொல்லிட்டு சாப்பிட்டு அப்படிதான் இந்த கிரீமையும் சன்ஸ்கிரீனையும் எடுத்து அதுலயே அப்பிட்டு போறது இல்ல. அதை விட பெரிய விஷயம் இந்த ஐபோன் எல்லாம் தூக்கிட்டு போகாத. அந்த பக்கத்துல கடையில போய் ஒரு பட்டன் போன் வாங்கு. ஐபோன் எடுத்து பட்டன் போன் ஐபோன் இங்க இருக்கட்டும். நான் அலமாரிக்குள்ள வச்சு எனக்கு இப்பதான் விளங்குது. நாங்கள் இப்ப கஷ்டப்பட்ட குடும்பம் மாதிரி அவன்கிட்ட காட்டணும். நீ சொந்த அண்ணின்னு பார்க்காம அவன்கிட்ட ஆட்டிய போட போற. சொந்த அண்ணன் தம்பியில யார்கிட்ட இருக்கோ அதை எவனா இருந்தாலும் வாங்கலாம். அமௌண்ட் அது தப்பு கிடையாது. இல்லாதவங்க இருக்கிறவங்கள்ட்ட இருந்து வாங்குறது ஒரு நாள் தப்பு இல்ல. 7 மண்டா அவன்கிட்ட கண்ணில் படுற மாதிரி ஒரு 4-5 தடவை அந்த போன்ல எடுத்துக்காத. கரெக்டா அவன் பாக்குற டைம்ல கதைச்சுட்டாதான் வந்து ஒரு போனுக்கு நான் வாங்கி தந்துட்டு போவான். ஒரு கொஞ்சம் காசு தந்துட்டு போவான். அதுல இருந்து நீ என்னோட போறது சரி சரி விளங்குது அவனுக்கு. எப்ப வாரன்னு சொன்னவன் அவன் 4 வருவான். சரி ஓகே நட. ஐயோ அந்த புத்தகத்தை வச்சுட்டு நட முதல்ல. கவிதை எழுத போறான்டி. கவிதை எழுதினாதான் நீ வலிக்கிடாதான் 4 தான் அதுக்குள்ள ஒன்று கவிதை எழுதுவான். நீ விரும்பியதால் பேச விரும்பாத மனத்தோடு தினம் புரிகிறது எனக்கு இன்று என் மௌனம் உன்னை சுரிக்கணும். சொல்லு ஓகே ஓகே மச்சான். இந்த உங்க வேற உங்களோட ஓட்டம் மச்சான் உதவாத்த ஓட்டம் சிடிபி பிரைவேட் மாறி மாறி ஓடுவாங்க. நான் பிரேக் பிடிக்காட்டி ரெண்டுக்கு நடுவால
இவர் முந்துறார் வேற அவருக்கு தெரியும் வந்ததுலேருந்து மச்சான் ஓகே ஓகேன்னு நீ சொல்லிக்கொண்டே இருக்கிற. உங்களுக்கு பழகிட்டு ஓகே ஒன்று கேட்டு அது பழகிட்டு என்னன்னு சொல்றது இதுதானே மதியானம் அங்க என்ன மச்சான் குளிரோ வெயிலோ? நாங்கள் இங்கே வெயிலுக்கு இருக்கணும்னா இப்போ இந்த சீசனுக்கு வந்துருக்குது. சொன்னா தங்கச்சி சொன்னவள் நான் நல்லூருக்கு வந்திருக்கியா? நல்லூர் திருவிழா இந்த திருவிழா முழு நாள் நின்று செய்யணும் நாங்கள் தெரியும் தானே. மச்சான் நீ அந்த கால் பண்ணி தான் எனக்கு அது வாட்ஸ்அப் பைவரன்னு மேல செய்ய அந்த போனுக்கு அதான் காலிங் போனது என்ன அது நார்மல் போன் தானே வேலை செய்ய வச்சிருக்கேன். இந்த நார்மல் சின்ன நோக்கியா அந்த நார்மல் போன் தான் வேலை செய்யும். ஆண்ட்ராய்டு இல்லை சும்மா நார்மல் போன். ஆண்ட்ராய்டு என்னன்றது பெரிய கேமரா இல்லைங்களா அது அது டைப் அது சும்மா நார்மல் போன் தான் பரவாயில்ல என்ன போகும்போது அந்த போன் யூஸ் பண்ணுறது கஷ்டம் தெரிஞ்ச புள்ளியெல்லாம் இது இது என்ன மாதிரி பேன் ஆச்சு இது பேன் இருக்குல்ல பக்கத்து வீட்டு சுதான் அவன்கிட்ட எடுத்து வந்தது ஆக்களை நீங்கள் எடுக்கல இல்ல வீட்டை மச்சான் ஒரே ஒரு சைக்கிள் நிக்குது அதுவும் காத்து போய் தான் நிக்குது. அப்ப அதுலயே தங்கச்சியை ஏத்தி கொண்டு தெரியுது. ஓ இருந்தது அவன் நடந்து போவாள் இல்லாட்டி அது தெரியும் மச்சான். இல்ல நீங்களா என்ன இதோட வந்திருக்கிறீர்கள் 45 கிலோ கொண்டு வரலாம்னு சொன்னாங்க. இது கேன் லக்கேஜ் மச்சான். இது கேன் கண்டிலோட வந்திருக்கிறீர்கள். இது நான் பின்னுக்கு பார்சல் வருது பாக்ஸ் ஒன்று போட்டு இருக்கேன். என்ன பாக்ஸ்ல என்ன சும்மா அது கிடக்கு அதுக்கான சாக்லேட் அதோட அப்படியே கொஞ்சம் சாமான் கிடக்கு அது சாக்லேட் எனக்கு தான் பேரு சரி அதான் நாங்கள் இதுகளை எதிர்பார்க்குற எழுத்தான பிரச்சனை தேவையில்லை. உங்களோட வீட்டை தங்குறவங்களை சிக்கல் ஏசிகளும் இல்லை ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை. நார்மல் ஃபேனும் சில வேலை தான். நாங்கள் அப்பயே எப்படி இருந்துட்டு போனாங்க. சரி அப்போ எப்படி இருந்துட்டு போனாங்க மச்சான். இடம் வந்து வாங்க இடம் வந்துட்டு வாங்க. தங்கச்சி சொன்னான் பேக்குள்ள என்ன இது சும்மா இது இந்த இது வாங்க வராங்க நல்லா தான் இருக்கேன். எடா ஞாபகம் இருக்கும். நல்ல வருஷம் 10 வருஷத்துக்கு மேல வந்து நீங்களா சரி வாங்க மச்சான். அவள் சிம்ரன் தங்கச்சி எங்க நிக்கிறா? அங்க நிக்கிறா சிம்ரன். எப்படி மச்சான் குளிர்மையா நல்லா இடம் நல்ல இடமா வீடெல்லாம் பெயிண்ட் அடிச்சு நல்லா வச்சிருக்கு என்ன வீடு இது வாடகைக்கு இருக்கிற மச்சான். இது வாடகை வீடு. சிம்ரன் வரமல் கோலடி என்று சொல்லி சொன்னான். சோடா கடை வாங்கி வச்சிருக்கேன். என்ன மாதிரி ஃபுல்லா ஓகேவா? ஓமண்ணா பரவாயில்லை. இவனை கட்டினதுக்கு இதுல இருக்கிறது பெரிய விஷயம். வாடகை வீட்டுல அப்ப இருக்கிறீங்களா? அப்படிதானே நீயும் பார்த்து கல்யாணம் கட்டி வச்சு ஒரு மாப்பிள்ளை. அப்ப வாடகை வீட்டுல இருக்காம என்ன அப்ப கொஞ்சம் செழிப்பா இருந்தவன் அப்ப மச்சான ஒரு பிசினஸ் தொடங்கி அப்படி இப்படி போட்டு பேங்க் கார்டு இல்ல அவன் சுதந்திர கொண்டே கொடுப்போம் கடையை போட்டு கொண்டே கொடுப்போம். போனுக்கு எடுத்துறோம் நார்மல் போன் தான் எடுத்துறாங்க வேலை செய்யல என்ன அது சார்ஜ் போட்டு 2 நாளா ஏற மாட்டேங்குது நினைக்கிறேன். என்னடா மச்சான் நானும் நார்மல் போன் வச்சிருக்கேன் அப்ப நார்மல் போன் வச்சிருக்கேன். அப்ப அந்த வாட்ஸ்அப் பைபர் அதோட யூஸ் பண்ணல தானே. அப்ப என்னடி போனுக்கு என்ன சார்ஜ் எதுவும் இல்லையோ? அது அப்படினா நினைக்கிறேன் செத்து போயிட்டு 2 நாளா சார்ஜ் ஏறல. அது பேட்டரி படுதா போட்டேன்னு நினைக்கிறேன். பஜ்ஜியை கடிச்சு போட்டு போடல அது கடிச்சு போடு கடிச்சு போட்டு பாருங்க ஒரு கடிச்சு போட்டு சும்மா மச்சான் இடம் குளிர்மையான நல்ல இடம் இருக்கு நல்ல இடம் இருக்கு. இது ஃபுல்லா சொந்தக்காரர் தானே தெரிஞ்சாங்க எல்லாம் தெரிஞ்சாக்கள் அது ரெண்டு இல்லன்றதானே. ஓகே என்ன சாப்பிட போறீங்க? நல்ல இறைச்சி வாங்கி சமைங்க அதுக்கு தான் கோழி வேணாம் மச்சான். ஆடு வாங்கி காய்ச்சுங்க ஆடு ஆடு அப்படியே முழுசா வாங்கினாலும் பரவாயில்ல வச்சு சாப்பிடணும். இங்க பலதா போயிரு மச்சான். சரி மச்சான் புரிஞ்சு இல்லையா புரிஞ்சு வாடகை வீடு தானே ஒன்றும் இல்ல புரிச்சு ஒன்றும் இல்ல மச்சான். நாங்க பரவாயில்ல அந்த காலத்து வாழ்க்கையை வாழ்றீங்கல்ல என்ன ஒன்றும் இல்ல போனும் இல்ல இது ஒன்றும் இல்ல அப்படி போகுது. சரி நீங்க மச்சான் ஒரு குளிங்க இறைச்சி வாங்கி அவிச்சு வச்சு தண்டெல்லாம் கூட வாங்குங்க. கிணறு தான் இருக்கு. கிணறு இது பாத்ரூம் கிணறு தான் வாடகை வீடு தானே. ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கிணறு இருக்கு. இதெல்லாம் பொது கிணறு தான். பொது கிணறு. அப்ப இதெல்லாம் அனுசரிச்சு வாழ்றாள் என்ன தங்கச்சி உங்களோட என்ன செய்ய என்ன கல்யாணம் கட்டிட்டேன் கல்லானாலும் புடிச்சேன் புல்லானாலும் எனக்கு பெருமையா தான் கிடாக்குது. என்னடி எங்கட வீட்டு ஒளிச்சு போட்டு இந்த வீடு மாதிரி காட்டுனா அவன் ஒண்ணு செய்யற மாதிரி தெரியல. இப்ப பேங்க் வந்த உடனே உனக்கு எல்லாம் செஞ்சிருவானா? கொஞ்சம் நடிக்கணும். ஒரு 2-3 நாளைக்கு நடிச்சாதான் அவன் நம்புவான். எனக்கு வெறும் பேக் கூட தாண்டி வந்திருக்கான். ஏதாவது பெட்டி கட்டி போட்டுன்னு சொல்லியிருப்பானே. வெட்டி போட்டுருக்கான். அதுக்காக 40 கிலோ கொண்டுலாம் அதுலயே அவனுக்கு தூக்கிட்டு வர ஏறாதாக்கும் விடுங்க வேண்டாப்பா. காசு இருக்கும் கார்டு இருக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அது சரி. இங்க
பேட்டரியை கடிச்சிட்டு போடலான்னு கேட்குறான். இவன் ஐஃபோன் கொண்டு தருவான். வாங்கி தருவான் அப்படிதான் சொல்லுவான் ஆரம்பத்துல. பிறகு போக பார்த்துட்டானே வாங்கி கொண்டு போவான். நீங்க வாயிலிருந்து உள்ள இருந்தீங்கன்னா சரி. அந்த புது வீட்டை காட்ட வேணும், இந்த வீட்டை அப்படியே காட்டி தான் வீடு அப்படிதான் சொல்லி வச்சிருக்கேன். சரியா நீங்க தான் படுக்க வைக்க போறீங்களா? இதுதான் படுக்க வைக்கிற புது வீட்டை அதுல சொல்ல காட்டாத. நீ தானே சொன்ன நீ கஷ்டப்பட்ட மாதிரி காட்டணுமா காட்டணும் பண்றது அப்படியே தான் இந்த அதை சொல்லல தானே. அது எப்படியும் அங்க இருந்தவன் ஏசியில எடுத்திருப்பான்னு சொல்றானே பெரிய மக்களை விட அவங்க. சரி பாப்பா ஆளை குளிச்சு ஆடு வேண்டுமா அதுக்கு எனக்கு காசு முடிய போகுது. வாங்குங்க. இப்போ 5000 செலவழிச்சு அந்த இடத்துல 20000 வருதுன்னா உங்களால செலவழிக்கல. அத சொல்ற சரிதான். சரி வலிக்கு ஆட்டுக்கு நான் இந்த 5 கிலோ நான் பண்றவா 3 weeks later. வந்து 20-25 நாள் ஆச்சு. ஒன்றும் சில வலிக்கிற மாதிரி தெரியல. குளிக்கிறான் கோயிலுக்கு போறான், குளிக்கிறான் கோயிலுக்கு போறான். இண்டையோட ஒரு முடிவு கொண்டு கட்டதான். இது சரி வரா. பேங்க் காசு நான் கொடுத்து பேங்க் காசும் பெற மாதிரி தெரியல. இவருக்கு உழைச்சி நான் காசு கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த வெங்காயத்தின் ஐடியா காட்டி பழம் போட்ட மாதிரி காட்டி என்ன உதுக்கால வேறு என்ன மச்சான் அதான வர உங்களுக்கு தெரியாது நீங்க சுசீலா அவன் என்ன பழக்கம் எல்லாமே இல்லை. நானும் சுசீலாவும் சொன்ன சங்கச்சி சொன்னது என்ன மாதிரி மச்சான் ஓகேயோ ஓகே இருங்க. எப்போ வலிக்கிறீங்க? இருங்க மச்சான் இருங்க இருங்க. கணாட பூசையில இது பூசணும் மச்சான், காசு வேணும். அதான் எனக்கா முடியுமா? கணக்க முடியும். முடிஞ்சாலும் உனக்கு பிரச்சனை இல்லை. அது நாங்க தானே செய்ய போறோம். எப்போ வலிக்கிறேன் விருப்பம் இல்லை. என்னென்ன கொஞ்ச நாளைக்கு பின்னுக்கு போடுவோம் அதான் சாப்பாட்டை என்னென்ன போவோம் மேடம் உலர்ச்சி சாப்பிட்டா தான் அதன் தெரியும். அப்போ ஏதோ சொன்ன தங்கச்சிக்கு சொல்லி கொண்டது தண்ணீர் பந்தில் ஏதோ போடணுமாமண்டு. திருவிழாக்கு தண்ணீர் பந்து போட்டு தானே இந்த முடிய போகுது. இந்த தேர் தீர்த்தம் பெற போகுது. அது போடணும். அதுக்கு முதல் நாள் தான் போடணும். அதை பற்றி தான் கதைக்கணும். இப்போ வந்தேன் நான். அதுக்கு தான் வந்தேன். அப்படி என்ன தண்ணீர் எப்படி போடணும்? தண்ணீர் பந்தல் தெரியும் தானே வீடு இப்படி போடணும். எங்களோட குடும்பம் எல்லாட்ட பேரும் இருக்கணும். அதுல எல்லாத்தையும் எந்த பேர் மனுஷன் பேர் மனுஷன் தமக்கு தங்கச்சின் அவன் பிள்ளைன்ற அப்படி மனுஷன் புருஷன் அப்படி ஃபுல்லா மனுஷன் உங்களுடைய கீழே போட்டு விடுங்க. தங்கச்சி குழந்தை எல்லாம் கீழே போட்டு விடுங்க. மனுஷன் அப்புறம் அவள் கத்துவா தெரியும். தண்ணி தாகத்துல வார சனம். இப்ப நீங்கள் மனுஷன் பிள்ளைகள குடிச்சு பார்த்தோன்னு இருக்கிறது அதோட இதா கொடுங்க. நாங்கள் என்னத்துக்கு இங்க எங்களுக்கு அங்க இருந்து நாங்க என்னது எங்களுக்கு ஒரு பேர் புகழ் அதை எடுத்து நாங்க பேஸ்புக்ல போடணும் இதன்றோணும். அது எங்களுக்கு ஒரு போதை. அப்ப நாங்க இங்க இருக்கிற ஆக்களுக்கு ஒரு இதன்றது ஒரு போதை. ஒரு போதை. அப்ப நாங்க இவ்வளவு செலவழிச்சிட்டு எங்கடியில போடாம சும்மா போட்டு கொடுக்குறதுக்கு நாங்க இது எவ்வளவு செலவழிச்சு மச்சான் நான் கேட்கிறேன். வந்ததுக்கு எவ்வளவு செலவழிச்சுன்னு சொல்லு. இங்க பாரு தங்கச்சி சொன்னால் பேன் காசு நீ கொடுப்பேன். பேன் காசு நான் தான் கொடுத்தேன். சரி நான் கேட்கணும் நினைச்சேன். கொடுத்துட்டியா? எவ்வளவு முடிஞ்சது? 55 50 60 கொடுத்தேன். சரி பரவாயில்ல. என்ன சாப்பாடு செலவு குடுக்குறேன் அதுக்கு நான் தான் கொடுத்து நினைக்கிறேன். வீட்டுல வந்து நீங்களா என்ன பார்க்கணும். மற்றது ஏதோ இந்த கடையில எல்லாம் போய் சாமான்கள் எல்லாம் வாங்கி கொண்டு போயிருக்கீங்க. அதுவும் நாங்க தான் கொடுக்க வேண்டி இருக்கு. இந்த பெட்டி ஒன்று போட்டேன்னு சொன்னா அது எப்ப வேறு அந்த பெட்டி சொல்ல அது வெறும் பெட்டி வேறு கப்பல்ல வரதான் டக்குன்னு வந்துடுமே. வெறும் ஆறுதலா வெறும் எப்ப வலிக்கிற சொல்லு. எப்ப வலிக்கிற? திருவிழா முடிஞ்சு 5 திருவிழாக்கு எல்லாம் நிக்க வேணா நீ வலிக்கிற 2-3 நாளையால வலிக்கிற மச்சான். அப்படி காசு இல்ல உனக்கு நான் வந்து உன்னை பார்த்து நிக்கிறதுக்கு நான் உழைச்சு நிக்கலாது மச்சான். இது என்ன மச்சான்? அங்க இருந்து ஆசை அங்க சொந்த அனுப்புறீங்க. எங்க காசு அனுப்பி விழா காலத்துல எங்களுக்கு ஏதாவது காசு அனுப்புறீங்க? காசு அனுப்புறீங்க ஒன்றும் அனுப்பே இல்ல. ஷோ காட்டுறதுக்கு நாங்க கூட சிச்சுவேஷனும் அப்படித்தானே மச்சான். நாங்க தெரியும் தானே மச்சான். அப்ப இன்னும் கொஞ்ச நாள் நிக்க போறாரு. வேண்டாம் எந்த காசுல தான் நீ வாழ்ற. அப்படி எனக்கு மச்சான் ஓப்பனா சொல்லுவாங்க போக விருப்பம் இல்ல. இப்ப எப்படி போவேன் எந்த காசுல சாப்பிட்டோம் நிக்க எப்படி போவேன்? இல்ல மச்சான் நாங்க தெரியும் தானே மச்சான். இந்த என்னண்டு வாரம் உங்கள்ட்ட எங்களுக்கு சொல்லுங்க சொந்தங்கள் இருக்கு. வெளிநாட்டால நிக்காக்கள் வந்தாலும் ஒரு 10 டோஸ்கள் அதுல நீ வெறும் கையோட வா. எனக்கு அப்பவே பழங்கி இவெல்லாம் நான் நம்பேன். இவெல்லாம் சொன்னால் இந்த பட்டியை கடிச்சு போட சொன்ன பேர் அப்பவே எனக்கு தெரியுமாடா உன்னை பற்றி. நான் உன்னோட பெருசா பழக்கம் இல்லை. இவள் சொல்லித்தான் எனக்கே தெரியும். எனக்கு பட்டி எப்ப கடிச்சு போடுறேன்னு சொன்னீங்க அப்பவே நான் வழங்கி தெரியும் எந்த கேரக்டர் என்ன இதாண்டு. சரியோ நாங்கள் அப்படியே இருக்கிறோம். நீ இப்ப 4 நாளைக்கு வலிக்கிற திருவிழா இந்த மாதிரி அந்த தண்ணீர் பந்தா சிறப்பா செய்யணும். நாங்க இன்றைக்கே வலிக்கிடு. நான் இல்ல 4 நாளைக்கு எனக்கு என்ன வலிக்கிறேன் இல்ல மச்சான். எனக்கு மச்சான் மண்டை கடியா இருக்குது மண்டா மச்சான். ஏதாவது ஒன்று உதவி செய்யணும். இல்லாட்டி உபத்திரம் தராமி அது இருக்கும். அப்படி அதெல்லாம் அப்புறம் கணக்கு பார்க்க மச்சான். என்னன்னா அந்த சின்னதப்படியில் இருக்கிறாங்க அவங்க வாரன்னு சொன்னவங்க இங்க லண்டன்ல இருந்து இங்க வராங்க. 4 வராங்க நினைக்கிறேன். லண்டன்ல இருந்து இங்க வர போயிடும். அந்த ரூம் கூட கேட்கல எனக்கு பக்கத்துல அங்க எனக்கு பக்கத்துல இருக்கிறோம். அங்க வைக்கலாம். உனக்கு நான் சோறு போட்டு உண்ட சினேதப்படி எங்களுக்கும் சோறு போறது. நீ வலிக்கிற மாட்டேன் இல்ல மச்சான். நீ வலிக்கிற மாட்டேன். தண்ணீர் பந்தல் எல்லாம் முடிச்சுட்டு தான் போவோம். தண்ணீர் பந்தல் உனக்கு நான் இப்ப தண்ணீர் சொன்னா வலிக்கிறோம்.
சொன்னான் வந்ததுக்கு ஏதாவது உதவி செய்திருக்கிறேன். எந்த காசுல தான் நீ வாழ்க்கை கொண்டு இருக்கிற? டிக்கெட் காசு மட்டும் அது வேற அடிச்சு போட்டு பார்த்து யோசிச்சேன். இந்த இது வருது அண்ணையோ அண்ணன் போட்டார் வலிக்கடு வார அங்கே இருந்து அவனை ஓடி கொலை கேஸ்ல உள்ள தள்ளி விட்டுருவாங்க. நைஸா வலிக்கிடுவோம். சுசீலா விட்ட போனங்கிறான் அங்கே இருந்து. சாப்பிட்டது எந்த சாப்பாடு? சுசீலாட்ட நாய் மாதிரி குலைச்சு கொண்டு கிடக்குறவனுக்கு பைத்தியம் ஒரு மனுஷன் போன் கேட்கிறேன். நாய் வேற குலஜி ஜோன் கமரா 2 பேரும் பார்த்துதான் போல இருக்கு. அந்த டைம் அவள்கிட்ட மோத்திய போட்டு விடு. ஓகே நானே திருப்பி குலைச்சி கொண்டிக்கிறேன்னு சொல்லு. விலகிய பின்னும் விளங்கிடும் சொல்றதே கேளு. மூஞ்செல்லாம் கொஞ்சம் அப்பாவி மாதிரி ஒரு 10 பேருங்க சாப்பிட அந்த மாதிரி உடுப்ப போட்டுட்டு போறேன். ஐபோன்கள் எல்லாம் அதெல்லாம் சரி 2 நாளா சார்ஜ் போட்டேன். சார்ஜ் ஏறல. நான் சரி அதுக்கு போயிட்டாங்க. கடிச்சு போட்டு போடல. சொல்லு கடிச்சு போட்டு போடலாம். எங்களுக்கு ஐபோன் வாங்கி தர போறானோ? அடிச்சு போட்டு போடலான்னு ஐபோன் வாங்கி தர போறான். சரியா சொல்லு வச்சிக்கண்டா. சரி